ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸ் 6 பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்டர் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாத எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்டர் டிசைனில் ஃபஸ்ட்டு டிசைன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு திக் லைன் போடுறோம். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு திக் லைன், அதுக்கு கீழே வந்து இன்னொரு லைன் போடுறேன். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் மெகந்தி வந்து இதாகுது, அதனால தான் அப்படி வருது. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு லைன், நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு ஹம்ஸ் போட போகிறேன். ஹம்ஸ் நான் போட்டிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அந்த ஹம்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு கீழே இன்னொரு ஹம்ஸ் போடுறோம். லைன் ஃபுல்லுமே இந்த ஹம்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போடுறீங்க. அந்த லைன் போடுறேன்னா அந்த டிசைன் எல்லாம் ஒன்று போல் தெரிகிறதுக்காண்டி ஒரு லைன் போட்டு அதுக்கு கீழே நான் பார்டர் அந்த ஹம்ஸில் ஒரு லைன் போடுறேன் பாருங்கள். ஏன்னா இப்படி போட்டால் இதில் வந்து நல்லா தெரியுங்கிறனால இப்படி போடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஹம்ஸுக்கு கீழே குட்டி குட்டி லைனாக போடுறேன். கீழே ஒரு லைன் போட்டு அந்த 2 லைனுக்கும் நடுவில் குட்டியாக ஒரு லைன் போடுறேன். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பெருசாக ஒரு லைன் போடுவேன். சரி, ஏன்னா அந்த பெரிய லைனுக்கு நடுவில் இந்த ஒரு குட்டி லைன் இருக்க மாதிரி அந்த டிசைன். நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு கீழே ஒரு லைன் போடுறேன். இன்னொரு லைன் போட்டு ஹம்ஸ் போட போகிறேன். ஹம்ஸ் போட்டோன்னே இந்த டிசைன் முடிஞ்சிச்சு. இதான் வந்து ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன். நான் போடுறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்டர் டிசைன் கிளாஸ் 2வும் வரும். ஏன்னா பார்டர்லேயே நிறையா இருக்குது. நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும், அதனால தான் 2 கிளாஸாக பிரிச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்டும் ஒரு திக் லைன் போட்டு அதுக்கு கீழே 2 லைன் போட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதுக்கு கீழேயும் இன்னொரு ஹம்ஸு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு லைன் வரைகிறேன். அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஊடால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக வரைகிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அதில் இருந்து ஒரு ஷேப்பு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு வளைவு மாதிரி போடுறேன். 6 வந்து நம்ம கவுத்தி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைனு. அதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு டிசைனும் ஒரு திக் லைன் போட்டு அதுக்கு கீழே 2 லைன் போட போகிறோம். லைன் போட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஹம்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே தள்ளி கொஞ்சம் ஒரு லைன் போட போகிறேன். அது ஒரு திக் லைனாக போட்டு நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். 2 ஹம்ஸ் போடணும். போட்டதுக்கப்புறம் டானா மாதிரி போடணும். டானா ஷேப், மேலேருந்து டானா, கீழேருந்து டானா வந்து திருப்பி போட்ட மாதிரி இப்படி இந்த டிசைன் போட்டுகிட்டே வாங்க. அந்த ஃபுல்லுமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே திக் லைன் போட்டுக்கோம்ல, அதுக்கு கீழே 2 லைன் வரையணும். 2 லைன் வரைஞ்சி ஹம்ஸ் வரைஞ்சோம்னா இந்த டிசைன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 4th டிசைன் ஒரு திக் லைன் கீழே ஒரு தின் லைன், அதுக்கு கீழே ஹம்ஸ் போட போகிறோம். 2 ஹம்ஸ் போட்டு கீழே தள்ளி இன்னொரு லைன் போட்டு திக் லைன் தான் போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன். இது வந்து ஜிக்ஸாக் டிசைன். இப்படி வளைவாக ஜிக் அப்படி போடுவோம்ல, அந்த மாதிரி டிசைன். இது வளைவாக போடுறது. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது வந்து ஜிக்ஸாக்கு டிசைன். நெக்ஸ்ட் வந்து 5th டிசைன். அதே மாதிரி ஒரு திக் லைன் வரைய போகிறோம். நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். திக் லைனுக்கு கீழே 2 தின் லைன் போடுறோம், ஓகேவா? அதுக்கு கீழே ஹம்ஸ் ட்ரா பண்ணுறோம். நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் பார்த்தது இல்லைன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, 5 வரையும் இது வரையும் போட்டிருக்கோம். நம்ம கிளாஸ் எல்லாம் பாருங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 2 ஹம்ஸ் போட்டு கொஞ்சம் தள்ளி 2 லைன் போடுறோம், ஓகேவா? 2 லைன் போட்டதுக்கப்புறம் சியை வந்து திருப்பி போட்ட மாதிரி அந்த மாடல் போடுங்க. அதுக்கு உள்ளே நம்ம ஷேடோ பண்ணுறோம். அந்த லைனுக்கும் அந்த டிசைனுக்கும் நடுவில் நம்ம கலர் பண்ணுறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கலர் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு ஒரு டாட்டு, ஃபஸ்ட்டு வந்து சின்ன லைன் போட்டு ஒரு டாட்டு, நெக்ஸ்ட்டு பெரிய லைன் போட்டு ஒரு டாட்டு. இந்த மாதிரி போடுங்க. ஒரு சின்ன லைன் போட்டு ஒரு டாட்டு, நெக்ஸ்ட்டு பெரிய லைன் போட்டு டாட்டு. இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக
முடிஞ்சது. இந்த டிசைன் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இப்போ லைன் போட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு திக் லைன் போட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு ஹம்ப்ஸ் வரைய போகிறோம். ஒரு ஹம்ப்ஸ் வரையும் 2 தடவை ஹம்ப்ஸ் வரைவோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு தடவை ஹம்ப்ஸு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தள்ளி ஒரு லைன் வரைகிறோம். அதுக்கு கீழே ஒரு 2 லைன் தின் லைனு, அதுக்கு கீழே ஹம்ப்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டியர் ட்ராப்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டோம்ல வெனியில், அந்த டிசைனில் உள்ள டியர் ட்ராப்ஸ் வந்து வரைய போகிறோம். ஒரு லைன் போட்டு நீங்கள் இது ஃபுல்லுமே டியர் ட்ராப்ஸு அந்த சைடும் இந்த சைடும் கொடுங்க. ஓகேவா? இந்த டிசைன் போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் அது எல்லாமே கரெக்டாக வரும். நம்ம ஃபஸ்ட் டைமே பண்ண உடனே எல்லாமே கரெக்டாக வராது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக வரலையா, அது ரஃப் பேப்பரில் போடுங்க. கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தி நோட்டில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7th டிசைன் ஒரு திக் லைன் போட்டுட்டு அதுக்கடுத்து தின் லைன் போட்டுட்டு ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணுறோம். இன்னொருக்கு அது கீழேயும் ஒரு ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணுறோம். நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே என்ன டிசைன் போட போகிறேன்னா, நான் வந்து சொன்னேன்ல அந்த லைன் போட்டால் அது கொஞ்சம் டிசைன் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை தள்ளி ஒரு லைன் வரைகிறேன். வரைஞ்சிட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். இதுக்கும் அதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. போட்டு 2க்கும் நடுவில் டாட் வைக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ளே ஃபஸ்ட்டு அங்கிட்டு 2 டாட், இங்கிட்டு 2 டாட். இந்த மாதிரி வச்சோம்னா இந்த டிசைன் வந்து லுக்காக இருக்கும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 8th டிசைன் ஒரு லைன் போட. 8th டிசைன் ஃபுல்லுமே நம்ம லைன் மட்டும்தான் ட்ரா பண்ண போகிறோம். ஒரு 8, 9, 10 லைன் வரைஞ்சிக்கோங்க எல்லாருமே. நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். லைனாக வரைஞ்சி நம்ம அதில் வந்து லைனாக வரைஞ்சி அதில் டிசைன் கொடுக்க போகிறோம். நான் இப்படி லைனாக வரைஞ்சிட்டேன்னா நான் இப்போ வந்து அதில் டிசைன் கொடுக்க போகிறேன். மேலே இருந்து ஸ்டார்டிங் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி எஸ்ஸு வந்து வளைவாக வரும்ல, அந்த மாதிரி டிசைன் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த எஸ் டிசைனை வந்து வளைவாக அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட் வரையும் கொண்டு போகணும். நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். வீடியோ வந்து கேட்டாங்க வேகமாக போடாதீங்க, ஸ்லோவாக போடுங்க அப்படின்னு சொன்னனால நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கேன். இந்த எஸ் மாதிரி போட்டாச்சா. இப்போ அந்த வெளியே தெரிகிறது எல்லாமே நம்ம கலர் கொடுக்க போகிறோம், ஷேடோ பண்ண போகிறோம். ஷேடோ பண்ணி முடிச்சிட்டோமா, அதோட 8th டிசைன் முடிஞ்சு. இன்னையோட கிளாஸ் 6 முடிஞ்சு. எனக்கு வந்து எல்லாருமே பண்ணி ஹோம்ஒர்க் அனுப்புங்க டெலகிராமில். தேங்க்யூ.